இஸ்ரேல் என்கிற ஒரு குட்டி நாடு. ஆனால் இன்றைக்கு உலகெங்கிலும் அறியப்பட்ட ஒரு நாடாக அது இருக்கிறது. அதே சமயத்தில் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட நபர்கள் இந்த நாட்டில் இருந்து நோபல் பரிசை பெற்றிருக்கிறாங்க. மொத்த உலகமும் பயன்படுத்தக்கூடிய அநேக கண்டுபிடிப்புகளை இந்த நாட்டு மக்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துறையில் அவங்க செய்திருக்கிற புரட்சி மிகப்பெரியது. போர் சம்பந்தமான ஆயுதங்கள் தயாரிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அந்த நாடு கண்டிருக்கிறது. இப்படி எவ்வளவோ காரியங்களை சொல்லி அந்த நாட்டை பற்றிய காரியங்களை அடுக்கிக் கொண்டே போனாலும் இஸ்ரேல் நாடு தன்னுடைய மிகப்பெரிய சக்தியாக கருதுவது எதை அப்படின்னா அந்த நாட்டினுடைய புலனாய்வு துறையாக இருக்கிற மொசாட் என்கிற அமைப்பை தான். துப்பறிதல், உளவு பார்த்தல், வேவு பார்த்தல், இப்படி பல்வேறு விதங்களில் அறியப்படுகிற அந்த புலனாய்வு துறையாகிய மொசாட்டை தான் இன்றளவும் இஸ்ரேல் தன்னுடைய மிகப்பெரிய சக்தியாக கருதி கொண்டு வருகிறது. உண்மையை சொல்லப்போனால் ஒருவேளை இஸ்ரேல் நாட்டில் அணுகுண்டு இருந்தாலும் அந்த அணுகுண்டை தாண்டி கூட இந்த மொசாட் என்கிற துறையை தான் இஸ்ரேல் நம்பி இருக்கிறது. இன்றைய தேதியில் உளவுத்துறைகளை வைத்திருக்கிற எந்த ஒரு பெரிய நாட்டுக்கிட்ட போய் கேட்டாலும் அந்த நாட்டில் இருக்கிற உளவுத்துறை சொல்லுவாங்க, எங்களை விட இஸ்ரேலுடைய மொசாட் என்கிற உளவுத்துறை தாங்க ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த உலகத்தையே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய CIA என்று அழைக்கப்படுகிற அந்த நாட்டினுடைய உளவுத்துறையை தாண்டி இந்த இஸ்ரேல் என்கிற குட்டி நாட்டுடைய மொசாட் என்கிற உளவுத்துறை மேலோங்கி நிற்கிறது. ஆனானப்பட்ட அமெரிக்காவுக்கே தெரியாமல் பல்வேறு விதமான சாகசங்களை இந்த மொசாட் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. புலனாய்வு மற்றும் சிறப்பு நடவடிக்கைகளுக்காக இஸ்ரேல் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த மொசாட் என்கிற அமைப்பு. பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 24:6 சொல்லுகிறது, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட வசனத்தை தான் இந்த மொசாட் முன்பு தன்னுடைய ஒரு குறிக்கோளாக, ஒரு மோட்டோவாக வைத்திருந்தது. ஆனால் அந்த வசனத்தில் யுத்தம் பண்ணு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளவு காலத்துக்கு தான் யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பது? அதனால் சுகமாய் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று கருதி பின் நாட்களில் தங்களுடைய மோட்டோவை நீதிமொழிகள் 11:14 மாற்றிக்கொண்டார்கள். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். இந்த குறிப்பிட்ட வசனத்தை தான் மொசாட் இன்றைய தினத்திலே தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறது. ஆனால் என்னதான் சுகம் உண்டாகும் என்று சொல்லி அவங்க வாசித்தாலும் இஸ்ரேல் எப்பொழுதும் போர்கள் சூழ்ந்த ஒரு நாடாக இருக்கிறது, அல்லது இஸ்ரேல் மற்ற நாடுகளோடு கூட போர் தொடுக்கிற ஒரு நாடாக இருக்கிறது. இந்த மொசாட் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கமே எதற்கு அப்படின்னா அரசாங்கத்துக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இந்த புலனாய்வுத்துறை அமைக்கப்பட்டதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய ஆதாரங்கள் உண்டு. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி அப்படின்னு சொல்லிட்டு மோசையின் மூலமாக கானானை வேவு பார்க்க கோத்திரத்துக்கு ஒருவராக 12 பேர் அனுப்பப்பட்டாங்க. பார்த்தீங்களா? இதுதான் இந்த மொசாட் அமைப்பினுடைய ஒரு ஆதாரமான ஒரு செயலாக இருக்கிறது. அதற்கு பிறகு யோசுவா 2 பேரை எரிகோவை வேவு பார்க்க அனுப்புகிறார். இந்த வேவு பார்க்கிற காரியம்தான் மொசாட் என்கிற அந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான வேலையாக இருக்கிறது. நாம் அறிந்தபடியே போன நூற்றாண்டில் ஹிட்லர் என்கிற ஒரு ஜெர்மன் சர்வாதிகாரி தோன்றி அந்த நாடெங்கிலும் இருக்கிற யூதர்களில் கிட்டத்தட்ட 50 லட்சம் யூதர்களுக்கு மேலே கொன்று அழித்தான். 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்த பிறகு ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்ட பிறகு யூதர்களை கொன்ற நாஜி அதிகாரிகளை பழிவாங்குவதற்காக யூதர்கள் தங்களுக்குள்ளே ஒரு ரகசியமான அமைப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். அந்த அமைப்புக்கு பேரு நாக்மின். நாக்மின் என்றால் எபிரேயத்தில் பழி வாங்குகிறவர்கள் என்று அர்த்தம். இதுதான் யூதர்களால் மொசாட் என்கிற அமைப்புக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ரகசிய அமைப்பு. கிபி 1948 இஸ்ரேல் என்கிற நாடு உருவாக்கப்பட்ட பிறகு முறைப்படி இந்த மொசாட் என்கிற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இஸ்ரேல் நாடு உருவாக்கப்பட்ட பிறகு சுற்றிலும் எதிரிகள் இருந்தாங்க. யார் யார் எப்போ தாக்குறாங்க, எப்போ போர் செய்கிறாங்க, எப்போ யூதர்களை கொலை செய்கிறாங்கன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால் இஸ்ரேல் பிரதமரும் அமைச்சரவையும் ஒன்று கூடி ஒரு குறிப்பிட்ட முடிவு எடுக்கிறாங்க. நாம் ஒரு உளவு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும், அவங்க எல்லாம் எதிரி நாடுகளுக்குள்ளே பரவ வேண்டும். அவர்கள் அப்படி பரவி நம்மை குறித்து என்ன திட்டம் தீட்டுகிறார்களோ அந்த திட்டத்தை முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்தினால் நாம் எச்சரிக்கையாக இருக்கவும், முன்கூட்டியே ஏற்படுகிற ஆபத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளவும் இது மிக பேருதவியாக இருக்கும் என்று கருதி இந்த மொசாட் என்கிற அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அது ஏற்படுத்தப்பட்ட அன்றைய நாள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் எதிரி நாடுகளுக்குள்ளே பரவி எந்த இடத்துல மொசாட்டுடைய ஏஜென்ட் அல்லது உளவாளி இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மக்களோடு மக்களாக கலந்து மக்கள் மூலமாகவும் அந்தந்த அரசாங்கங்களினுடைய டீப் சீக்ரெட் என்று அழைக்கப்படுகிற அவ்வளவு ரகசியமான தகவல்களையும் கூட
வேவு பார்த்து துப்பறிந்து அநேக செய்திகளை இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இதனால் என்ன அவங்களுக்கு பயன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த மொசாட் அமைப்பு மூலமாக கிடைக்கிற ஆலோசனைகளினாலே இந்த இஸ்ரேல் அரசாங்கம் தன்னை தற்காத்து கொள்ளுகிறது. அநேக பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இஸ்ரேல் தேசம் ஒரு கிறிஸ்தவ நாடு என்று நினச்சிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக கிடையாது. இந்த இஸ்ரேல் நாடு ஆபிரகாமை தங்களுடைய தகப்பனாக சொல்லிக்கொண்டு மோசேயினுடைய கட்டளைகளை மட்டுமே பின்பற்றுகிற யூத மதத்தை சேர்ந்த ஒரு நாடாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போய் அங்கே யாராவது பிரசங்கித்தால் கூட காரி துப்புகிற மனிதர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. ஏளனம் செய்கிற மனிதர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் இன்று வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைய நாள் வரைக்கும் தேவன் நேசிக்கிறார் என்று சொல்லப்படுகிற, தேவன் கூட இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற இஸ்ரேல் நாட்டில் ஏன் போர் குறையல? இப்போ சமீபத்தில் இஸ்ரேல் ஈரான் போர் நடந்து வந்ததை நம்ம பார்க்க முடியும். ஈரான் மூலமாக இஸ்ரேல் மரண அடி வாங்கினதையும் பார்க்க முடியும். அடி கொடுக்குறாங்க, அடி வாங்குறாங்க, எதிரிகளும் மறிக்கிறாங்க. இங்கே இஸ்ரேல் நாட்டிலையும் மரணங்கள் நிகழ்கின்றன. ஏன் கடவுள் அவங்கள பாதுகாக்கலையா அப்படின்னா, நிச்சயமாக இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் வரக்கூடிய காலத்திலையும் இஸ்ரேலில் போர் சத்தம் ஓயவே ஓயாது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தன் மீது போட்டுக்கொண்ட ஒரு சாபம். இஸ்ரேல் நாட்டில் ஏரோது ராஜாவால் கட்டப்பட்ட சாலமோன் அரசனுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயம் ரோமானியர்களால் அழிக்கப்பட்டாலும் அதனுடைய மேற்கு சுவர் இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. அந்த மேற்கு சுவரில் எப்போ பார்த்தாலும் இந்த யூதர்கள் போய் நின்று தலையை முட்டி முட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க தெரியுமா? மேசியா வரட்டும், எங்களை காப்பாற்ற போகிற மேசியா வரட்டும் வரட்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், எப்போ பார்த்தாலும் போர் நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் அமைதியாக வாழ முடியல, சமாதானமாக வாழ முடியலன்னு சொல்லிட்டு எங்களுக்கான மேசியா வர வேண்டும் என்று தலையை முட்டி முட்டி ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பாவம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஏகப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் இருந்தாலும் சரி, விஞ்ஞானிகள் இருந்தாலும் சரி, மொசாட் என்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பு இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இந்த உலகத்தையே ஆச்சரியத்தில் மூழ்கடித்திருந்தாலும் சரி, அவர்களுக்காக அந்த தேசத்தில் பிறந்த மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள அவர்கள் தவறிவிட்டார்கள். எதிரி நாட்டுடைய கண்களுக்குள்ள விரலை விட்டு ஆட்டுகிற அளவுக்கு இருக்கிற அந்த மொசாட் அமைப்பு கூட நமக்காக மேசியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய அறிவு அவங்களுடைய கண்களை மறைத்து வைத்திருக்கிறது. அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு அனுப்ப பிலாத்து மறுத்தான். ஆனால் கடைசியில் போராட்டத்தை கண்டு இந்த நீதிமானுடைய குற்றப்பழிக்கு, இரத்த பழிக்கு நான் எந்த விதத்திலும் சம்மந்தப்பட்டவன் கிடையாதுன்னு கைகளை கழுவிட்டு போயிட்டான். அப்போ ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரத்த பழியை, சாபத்தை தங்கள் மேல் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சாபம்தான் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேல் தேசத்து மேலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. போர், ரத்தம், போர், ரத்தம், போர், ரத்தம், மரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சாபத்துக்கு ஒரு முடிவே இல்லையானா நிச்சயமாக முடிவு இருக்குது. என்னைக்கு அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அன்றைக்கு தான் அந்த நாட்டில் சமாதானம் நிச்சயமாக வரும். இஸ்ரேலுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. அப்படின்னா அதற்குள்ளே இருக்கிற அர்த்தம் என்ன தெரியுங்களா? சமாதான காரணராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த தேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதன் வழியாக அவர்களுடைய சாபம் நீங்கி அந்த தேசத்திற்குள்ளே சமாதானம் வர வேண்டும் என்பதுதான். யோவான் 5:46 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்கள், ஆனால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த வேத வாக்கியங்கள் இருக்கிற ரகசியங்களை அவ்வப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்து கொண்டே வந்தார். ஒரு துப்பறிகிற, புலனாய்வு செய்கிற, வேவு பார்க்கிற மனுஷன் ரகசியங்களை அறிந்து கொள்ள தான் முற்படுவான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் எவ்வளவோ ரகசியங்களை பழைய ஏற்பாட்டுக்குள்ளிருந்து எடுத்தெடுத்து அவ்வப்போது காண்பித்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த மக்கள், வேத பாரகர், பரிசேயர், இவங்க எல்லாமே இஸ்ரவேலர்கள் தான், யூதர்கள் தான், ஒருபோதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்தான் எங்களுக்காக வரக்கூடிய மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க இன்னும் மேசியா வரட்டும் வரட்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த மேசியா ஒரு முறை வந்து தம்முடைய பரிபூர்ண வேலைகளை முடித்துவிட்டு பரமேறி சென்றிருக்கிறார். திரும்ப 2ஆம் முறை வரப்போகிறார். ஆனால் அவர் வருகிறதற்கு முன்பாக இஸ்ரேல் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 5:39 ஆண்டவராக இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஒரு மிகப்பெரிய காரியம் பாருங்க. அந்த நாட்டில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனால் அந்த நாட்டு மக்கள் அவர் ஒதுக்கிட்டாங்க. அவ்வளவு அறிவு, அவ்வளவு ஞானம், அவ்வளவு புத்தி. மொசாட் என்கிற மிகப்பெரிய அமைப்பு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறமை எல்லாம் இருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை, கண்டுபிடிக்கவில்லை.
ஆனால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கேயோ தூரத்தில் இருக்கிற நமக்கு தென்பட்டு நமக்கு ரட்சிப்பின் வார்த்தைகளை கொடுத்து நம்மை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடிலே பரிசுத்தமாக அவரை போல வாழ்கிறோம் என்றால் இஸ்ரேல் மக்களை காட்டிலும் நீங்களும் நானும் பெற்ற பாக்கியம் மிகப்பெரியது. பிரியமானவர்களே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகராகிய நமக்கு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி அவர் பலவீனர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் பெற்றுகிற பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளிலே எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் வந்து நிற்பாங்க. ஆனால் அவர்கள் அன்றைக்கு தள்ளப்படுவார்கள். பலவீனர்கள் எண்ணப்பட்ட நீங்களும் நானும் தான் தெய்வ கிருபையினால் அவருடைய சமூகத்துக்குள்ளே நுழைவோம். ஒரு மனிதன் உலகம் அனைத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நீங்களும் நானும் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அவங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே தேவன் நம்மை கண்டுபிடித்து நமக்கு ரட்சிப்பின் பாதையை கொடுத்திருக்கிறார். இதை நாம் மிகவும் கவனமாக பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டியது எவ்வளவு அதிகம் என்று சொல்லி பாருங்கள். ஆகவே எருசலேமுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காக்கட்டும். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமென்.